என் பேர் மணிகண்டன். நம்ம கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு குளங்களையும் தூர்வாரி பாதுகாக்கிறதுல இந்த சீமைக்கருவலை அகற்றுறது இந்த மாதிரி களப்பணிகளை செஞ்சுட்ருக்கோம். நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளலூர் தடுப்பணை. இந்த தடுப்பணை பார்த்திங்கன்னா நொய்யல் சிஸ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆற்றுல தண்ணி வரல தடுத்து குளங்களுக்கு திருப்புறது. இந்த தடுப்பணையிலேருந்து 6 கிலோமீட்டர் போனோம்னா குளம் இருக்குது. இந்த குளத்துக்கு பார்த்திங்கன்னா மேலேருந்து வர தண்ணியை தடுத்து நம்ம கொண்டு போகிறோம். ஆனால் இப்போ இந்த முகத்வாரத்துலேயே வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் போடுறங்காட்டி இங்கேருந்து தண்ணி ஒரு சொட்டு கூடி வாய்க்காலுக்கு போக முடியாத அளவுக்கு இருக்குது. ஆற்றுல வந்து கெமிக்கல் கலந்த தண்ணியெல்லாம் அடிக்கடி வருது. இதில் வந்து சோப்பு நுர மாதிரி பெரிய பெரிய மலை மாதிரியெல்லாம் வந்து பறந்து பொதுஜனங்க மேலே படுறது, பட்டா அது பிப்பு எடுக்கிறதுங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வாய்க்கால் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது. இந்த 1000க்கு மேற்பட்ட வீடுகள் பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷமாக குடியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த தண்ணி தூய்மையாக போயிட்டுருக்கையில் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிளாஸ்டிக் எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்லாம் அதிகமாக உள்ளே போட அவங்களுக்கும் பிரச்சனை, நிறைய இன்ஃபெக்ஷன், அவங்களுக்கு பல நோய்கள், அவங்க உடல் வளர்ச்சி இல்லாமல் மன வளர்ச்சி இல்லாமல் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல தகுந்த வீடுகள் கொடுத்துருந்தா அவங்களும் வேறு மாற்று இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த குளத்துக்கு தண்ணி இந்த வாய்க்காலில் தண்ணி போகிறங்காட்டி குளத்துக்கு தண்ணி வராதங்காட்டி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற மண் வந்து நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைஞ்சி விவசாயமே செய்யறதுக்கு அயலாகாத நிலங்களாக மாறி இருக்குது. 1500 அடி கீழே நிலத்தடி நீர் மட்டம் போயிடுச்சு. இதனால் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்ய முடியல. கோவை மாவட்டத்தில் நம்ம விவசாய பொருட்கள், உணவு தானியங்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. ஒன்று மற்றொன்று வந்து நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைஞ்சங்காட்டி பூகம்ப வர பகுதியாகவும் மாறி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து குழந்தைங்க நிற்கிறாங்கன்னா அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. பெரியவங்களாம் ஒரு மாதிரி ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியாது. இன்னும் மூச்சு திணறல மாதிரி இருக்கும். அந்த நுரை வந்து பறந்து மேலே பட்டதுனால பிப்பு எடுக்கும். இந்த மாதிரிலாம் பாதிப்பு தான். கோயம்புத்தூரோட கோயம்புத்தூர்னாவே ஒரு ஈரப்பதமான கிளைமேட் இருக்கும். அதனால தான் பல தொழில் நிறுவனங்கள் வந்துச்சு, நூல் ஆலைகள் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து அந்த நூல் ஆலைகள்லாம் ஏசி ரூமில் செயல்படுற நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னா இந்த குளங்களில் தண்ணி இருந்துச்சுன்னா இந்த கேரளாலேருந்து வர காற்று ஈரத்தோட கோவை மாவட்டம் ஃபுல்லாக போகிறனால நமக்கு வந்து ஈரமான சூழ்நிலை இருக்கும். இப்போ வந்து அது வந்து ட்ரையான காற்று கூடி வெப்பமான காற்றாக மாறி இருக்குது. அதனால் அதுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிற இந்த நொய்யல் சிஸ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தடுப்பணைகளையும் தூர்வாரணும். இந்த வாய்க்கால் இருக்கிற ஆக்கிரமிப்பில் எடுத்து அவங்களுக்கு தகுந்த வீடுகளை ஒதுக்கணுங்கிறது எங்களுக்கு கோரிக்கை. நம்ம நிற்கிறது வந்து வெள்ளலூர் குளம். இது 90 ஏக்கர் இருக்கிற இந்த குளத்தில் வந்து 80% பக்கம் சீமக்கருவலை முள்களால் ஆக்கிஃபை பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த குளத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த குளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக தண்ணி வரலைங்கிறாங்க. இதனால் சுற்று வட்டாரத்தில் இருக்க ஒரு 30 கிலோமீட்டர் விவசாய நிலங்கள் வந்து பாலைவனம் போல் காட்சியளிக்குது. அதுபோல் நிலத்தடி நீர் மட்டம் 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு. இதனால் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் விவசாய நிலங்களெல்லாம் பிச்சு விற்கிற சூழ்நிலை, விவசாயிகள் வந்து விளைநிலமாக்குற சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கு தண்ணி வர வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வாய்க்கால் 3 கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதனால் அவங்க வந்து அதில் போடுற குப்பைகள்னால கழிவுனாலையும் தண்ணி வர வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைஞ்சிருச்சு. ஏதோ இங்கே பெயர மழை தண்ணீர் மட்டும் தான் கொஞ்சம் நிற்குதோ ஒழிய குளத்துக்கு ஆற்றுலேருந்து வர தண்ணிங்கிறது முற்றிலுமாக தடைப்பட்டிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஆற்று தண்ணி வரக்கு ஏதுவான வழி செய்யணும். ஒன்று. அடுத்து இந்த குளத்தில் இருக்கிற சீமக்கருவலை முள்களை அகற்றி குளத்திற்கு தண்ணீர் சேமிக்கிற இடமா இதை வந்து காட்டணும். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா இந்த குளத்தை முதல்ல வந்து மக்கள் வந்து பாதுகாக்கணும். அவங்கள வந்து மக்கள் வந்து இதை வந்து பார்க்கணும். இந்த குளம் எங்கே இருக்குன்னே யாருக்கும் தெரியாமல் இருக்குது. வெள்ளலூர் குளம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வெள்ளலூர் மக்களுக்கே இதை வந்து கேட்டு பார்த்தா கூட வெள்ளலூர் மக்களுக்கு வந்து வெள்ளலூரில் ஒரு குளம் இருக்கான்னா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் குளம்னா எங்கே இருக்குது, அதுங்களாம் வருங்கால சந்ததிக்கு நம்ம வந்து இது கொண்டு போகணும். நொய்யல் வந்து ஒரு காட்டாறு. இதில் பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் மழை வரையில் அதிகப்படியான மழை நீரை வந்து கொண்டு வரும். அது வந்து மழை இல்லாத போது இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம், நம்ம முன்னோர்கள் வந்து அதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு நமக்கு குளங்களை வெட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு குளம் இருக்கிற அடையாளமே தெரியாமல் அதை முழுசாக சிதைச்சிட்டு நம்ம வந்து இங்கே தண்ணி வெளியே கொடுத்து வாங்கிட்டுருக்குறோம், விலை கொடுத்து வாங்கிட்டுருக்குறோம். அந்த சூழ்நிலை இல்லாமல் நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடனாக இதை வந்து பாதுகாத்து வருங்கால சந்ததிக்கு நம்ம கொடுத்தா தான் இது வந்து நம்ம ஒரு முழு மனிதனாக வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். அதனால் வருங்கால சந்ததிக்கு இந்த குளத்தை வந்து நம்ம அப்படியே பழையபடிக்கு இருந்தபடிக்க நம்ம கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது.